இப்போ லாஸ்ட்டு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன சார்? இன்னைக்கு ஸ்னாப் அப் அந்த லாஸ் ம். போய் ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் பக்கம் இன்னைக்கு ஏறி இருக்கு நம்ம பேசுற அன்னைக்கு. ஆ, என்னன்னா யுஎஸ் ஃபெட் ரேட் வந்து 25 பிப்ஸ் கட் ம். பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல கட் பண்ணுவோமான்றது இன்ஃப்ளேஷன் டேட்டா பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ட்ரம்ப் வந்து எப்பப்பெல்லாம் முடியுமோ இன்னமும் பாலிசி புஷ் வந்து பண்ணிட்டே இருக்காரு. இப்போ ரைஸ் டம்பிங் டியூட்டிஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம டேட்டா பார்த்தா 2017லேருந்து ம். ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னன்ட் இல்ல குறைஞ்சிருக்கு. அதே லெவல்ல தான் இருக்குன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போதும் நம்ம ரைஸ் டம்ப் பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு இம்போர்ட் டியூட்டி அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிது. இந்த மாரி இந்தியா மட்டும் இல்லாம எல்லா நாட்டுக்கும் பண்றது. ஸோ இந்த மாரி அந்த ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து இன்னும் குறையாமயே இருக்கு. ஸோ இந்த மாரி ரீசன்ஸ்னால ஃபெட் டேட்டா அப்புறம் உலக அளவுல நடந்த பிகாஸ் ஆஃப் ஃபெட் ரேட் கட் ஃபியூச்சர் ம். ப்ராஸ்பெக்ட் வந்து டோவிஷ் ஸ்டாண்ட் குடுத்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐடி பேங்க்ஸ் குறைஞ்சிருக்கு. பட் அது குறைஞ்சது இன்னைக்கு வந்து அதெல்லாம் தான் லீட் பண்ணியிருக்கு. மெட்டல்ஸ ஓகே. தாண்டி ஐடி பேங்க்ஸ் வந்து லீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம்.